சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனே தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அப்போ புரட்டாசி மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? எப்போவுமே பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பழக்கப்பட்ட பாதையில் மேடு பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் பழக்கப்படாத பாதை அப்படி கிடையாது. எதிர்காலம்ன்றது பழக்கப்படாத பாதை தானுங்க. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. விஞ்ஞானம் ஆராய்ச்சி என்ன தான் வளர்ந்துருந்தாலும் ஆனால் நம்மளுடைய தலையெழுத்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் தானுங்க. சிம்ம ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். வேறு யாருக்குமே இந்த பிரார்த்தம் கிடையாது. சிம்மராசியாதிபதி சூரியன் சிம்மராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் வரக்கூடிய மாதம் தானுங்க புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு அதிசயம் என்னன்னா, தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது தான் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதனாதித்ய யோகமாக வரார். அருமையான நேரம். நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடியது என்னன்னா, எனக்கான சந்தர்ப்பத்தை கொடுங்க. சம்பாதிக்க என்னால் முடியுமா அல்லது சாதிக்கிறதுக்கு என்னால் முடியுமான்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கான சந்தர்ப்பத்தை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கடவுள்கிட்ட நம்ம கேட்குறது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த மாதத்தில் தரப்போகுதுங்க. பொருளாதார ரீதியாக ஒன்றும் பெரிய லெவலில் மாற்றம் கிடைச்சிடாது. இது வரைக்கும் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர ஒன்றும் சாதித்த மாதிரி இல்லை. ஆனாலும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். மூச்சு விடுற அளவுக்கு இருக்கிறம்பா அப்படின்ற மாதிரி சூரிய பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிற நேரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். இது ஒரு வகையில் நமக்கு சாதகமான ஒரு விஷயம். அஷ்டமச்சனியே நடந்தாலும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படும். கொஞ்சம் சுமூகமாக இருக்கிற அளவுக்கு. அதுபோக நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனுங்க, வட்டிக்கு யாருக்காவது காசு பணத்தை கொடுக்குறேனுங்க அப்படின்னு தயவு செய்து பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடலான்ற எண்ணமோ அல்லது புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஒரு சூழ்நிலையோ அல்லது வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் அந்த மாதிரியான சந்தர்ப்பம் எல்லாம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 11ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். பரவாயில்லையாக இருக்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் இருக்குதுங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும், சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுபோக உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரத்தில் 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதம் 3 பாதத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தானுங்க 11 நாள். பரவாயில்லையாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படுறது. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா, இவ்வளோ கஷ்டமாக நான் பட்டேனான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். பரவாயில்லையாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணம் 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார்,
இல்லை ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை இருக்கிற இடத்துல வீடு வாசலை கட்டலாம்னு இருக்கிறேனுங்க, ரொம்ப காலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்குது, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி ஒரு சுப விரய செலவுகள் செய்துக்கிறதுக்கு உண்டான நேரமாக சந்திர பகவானுடைய நட்சத்திரம், சந்திர பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம், சுதர்ஷனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய 14 நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு விரய செலவுகளை கொடுக்கும். கடனை கட்டி போடணும்னு நினைக்காதீங்க, அது ஆகாத கதை. காசு பணம் இல்லை இருந்தாலும் ஏதாவது ஒரு பக்கம் கடன் வாங்கியாவது விரய செலவுகள் செய்துக்கிறது நல்லது தானுங்க. பொதுவாக பணம் காசு இருக்கும்போது மட்டும்தான் ஒரு செயல் செய்ய முடியும்னு நினச்சிடாதீங்க. ஒரு செயல் செய்யறதுக்கான நேர காலங்கள் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் 4 காசு வந்து சேர்ந்துடும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்திக்கிறதுக்கோ அல்லது ஒரு மனையை உருவாக்கிக்கிறதுக்கோ இந்த நேரம் நல்ல நேரம் தானுங்க. ஏன்னா ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கும். என்னென்னா விரய செலவுகள் நடக்கும். வாகனம் வாங்குறது புத்திசாலித்தனம் இல்லைங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் வாகனம் வாங்குறது நிச்சயமாக புத்திசாலித்தனம் இல்லை. இருக்கிற வாகனத்தை பயன்படுத்திக்கோங்க. விரைய செலவுகள் செய்கிறதுக்கு தயாராக இருந்துக்கிடுங்க. இது உங்களுக்கு அந்த 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கும். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை செவ்வாவுடைய சாரன் சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி சாரம், இது நல்ல ஒரு அற்புதமான நேர காலங்கள். மன நிறைவு ஏற்படும், மன அழுத்தம் குறையும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கும். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்தது, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ட்டு சிம்மராசி நண்பர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரம்ன்றது தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம். அதுபோக சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம். செவ்வாய் சிம்மராசிக்கு 3வது பாவகன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் இருக்கார். சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில் இருப்பதால் சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை இந்த தருணத்தில் சரிப்படுத்திக்கிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி மற்றவங்கள்லாம் எப்படியோ, ஆனால் சிம்மராசியில் பிறந்தவங்க நான் கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறேனுங்க, கஷ்டத்துக்கு உண்டான பலன் மட்டும் கிடைச்சா போதுமானது, எனக்கான சந்தர்ப்பம் மட்டும் கிடைச்சா போதுமானதுன்னு கேட்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. ஆஹா ஓஹோன்னு பொழைக்கிற அளவுக்கு எனக்கு வரம் கொடுங்க அப்படின்ட்டு எந்த கடவுள்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கூடியா, சந்தர்ப்பத்தை கொடுத்தா நான் சாதிச்சுக்கிறேன் அப்படின்னு அளவுக்கு தான் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க ப்ராட் மைண்டாக யதார்த்தமானவங்களாக இருப்பாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் ஒரு சில சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது வளர்ச்சின்ற விருச்சம் வந்தே தீரும். நிச்சயமாக அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. எதிர்காலத்தில் வரக்கூடிய பலன்களை வேறு எந்த வகையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி விஞ்ஞானம் அறிவியல் ஆராய்ச்சி என்ன தான் வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா அவருடைய சுய ஜாதகம் தான் தேவை. பாரம்பரிய முறையில் வேத காலங்களெல்லாம் ஜாதகம் எழுதணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பேஜ் 200 பேஜ் போட்டு என்னென்ன நடக்கும், என்ன தசையில் என்ன புத்தி வந்தால் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்ற விவரம் எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் வியாபார நோக்கம் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறது எப்படின்னா ஆள் கால் ஆடை முக்கால் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் பாரம்பரியத்தை திருப்பி கொடுக்கணும், நம்ம முன்னோர்கள் செய்த விஷயத்தை மீண்டும் அற்புதமான முறையில் எல்லாருக்கும் தருணம்ட்டு தான் இந்த சாதக நோட்டு எழுதி கொடுக்குறேனுங்க. இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு. உங்களுடைய பிறந்த தேதி நேர காலங்களை வச்சு முழுமையாக ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு, உங்களுடைய இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய முழுமையான வளர்ச்சி இதுதான் அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எந்த தசையில் எந்த புத்தி வந்தால் எந்த மாதிரியான பலன்கள் வரும், 2025 இருக்கும், 2030 இந்த கிரக அமைப்புகளெல்லாம் எப்படி இருக்கும், குரு எங்கே இருப்பார், சனி எங்கே இருப்பார், ராகு கேது எங்கே இருக்கும், கோட்சார பலன்கள் இதில் வந்துடும். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களும் துல்லியமாக எழுதி கொடுக்குறேனுங்க. 15 to 20 நாள் டைம் எடுத்துக்கிறேனுங்க. இது ஒருத்தருடைய சாதக நோட்டு. ஒரு
டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய தலையெழுத்து முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இது தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப குறைவான காசில் தான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வியாபார நோக்கத்துக்காக செய்யக்கூடிய செயல் இல்லை. சரியா? தொழில் தர்மத்துக்காக செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை, அதாவது மரியாதை நிமித்தமாக செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை. சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.